ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் 31 நாட்களை கொண்ட சிம்ம மாதம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாத கிரகமான சூரியன் சிம்ம ராசியில் 31 நாட்களும் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். ஆவணி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆட்சி உச்சம் பெறுகிறார் கன்னி ராசியில். ஆவணி மாதம் 15ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். மிதுனம் ராசியில் செவ்வாய், சிம்மம் ராசியில் கேது, கும்பம் ராசியில் ராகு. சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். சனி பகவான் மீன ராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. சில எச்சரிக்கைகளை பஞ்சாங்கம் வலியுறுத்துகிறது. ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அதிகமாக வெகு விமர்சையாக நடைபெறும். கோவில் பண்டிகை, திருவிழா, கும்பாபிஷேகம், மக்கள் பெருவெள்ளத்தில் வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாதம் திருமணத்திற்கு, வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது. அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம். வீடு கட்டுவதற்கு வாஸ்து நாளும் ஆவணி மாதம் வருகிறது. விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில எச்சரிக்கைகளை சொல்கிறது. அதாவது விமானம், ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த ஆவணி மாதம் விமானம், ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. பார்த்தீங்கன்னா தேவாலயங்களில் இடி விழும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. இந்த மாதம் அனைத்து இடங்களிலும் இடி மின்னலுடன் தமிழ்நாட்டில் கனமழை பொழியும். அப்போ மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது மொட்டை மாடியில் போய் நிற்கிறது, மரத்தடியில் போய் நிற்கிறது, இதெல்லாம் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இடி தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புயல் சூறாவளி காற்றுடன் தமிழ்நாட்டில் மழை பொழியும். புயல் மழையும் இந்த ஆவணி மாதம் தமிழ்நாட்டுக்கு வரும். மீனம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பொது பலன் காணலாம். மீனம் ராசி அதிபதி குரு. பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே குரு பகவான் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பார்வை மீனராசி என்பதற்கு கிடைக்கிறது. குரு பகவான் 9ஆம் பார்வையால் மீனராசியை பரிசுகிறார். ஜென்ம ராசியிலே 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு தடை, தாமதம், குடும்பத்தில் கடன், வழக்கு, வில்லங்கம், விபத்து, நோய் நொடி, மருத்துவ செலவு, விரயச் செலவு, தண்ட செலவு, இந்த மாதிரி தேவையில்லாத பணங்காசு செலவாகிட்டு இருந்துச்சு. அந்த கால சூழ்நிலை மீனம ராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும். ஏன்னா உங்களுக்கு குரு பலன் இருக்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை. ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி பகவான் வக்கரத்தில் செல்லும்போது சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், வழக்கு வில்லங்க பிரச்சனைகள் மீனமராசி என்பதற்கு அப்படியே தீர்வுக்கு வரும். புத்திரஸ்தானத்திலே குரு இருக்கும்போது குழந்தைகளை பற்றி, குழந்தைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய தொழில், திருமணம், இது குழந்தைகளை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க. குரு பகவான் 9ஆம் பார்வையால் மீனராசியை பாரி செய்யும்போது இப்போ திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூடுதல் முயற்சி செஞ்சு வரன் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பிற்பாதி திருமணம் நிச்சயம் பண்ணி திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆவணி மாதம் பிற்பாதி உங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு.
பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பிற்பாதி பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். மீனம் ராசிக்கு குரு 5வது வீட்டிலே இருப்பது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மீனம் ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்கிறார். 2 9ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலே செல்லும் போது பார்த்தீங்கன்னா வீடு வாடகை விட்டு வாடகை வருமானம் பெறக்கூடியவர்கள் அல்லது விவசாய நிலம் குத்தகைக்கு விட்டு குத்தகை வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு, வண்டி வாகனம் இயந்திரம் இதை வாடகை விட்டு வாடகை வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு, கமிஷன் தரகு மூலம் புரோக்கர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதன் மூலம் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் வந்து பயிர் பண்ணிக்கலாம், புதுசாக வந்து விதை விதைக்கலாம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது புதுசாக வந்து ஆடு வாங்கி விடலாம், மாடு வாங்கி விடலாம். விவசாயத்தை நீங்கள் வந்து வளர்ச்சியாக்கிடலாம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது மீனம் ராசி என்பதற்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கோவப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து ஆத்திரமாக பேசுறது, அதிகம் கத்தி பேசுறது, அம்மா கோவப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும். இதுதான் வந்து 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது மீனம் ராசி என்பதற்கு அறிவுறுத்துகிறது. மற்றபடி 4ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டு. புதுசாக வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனை விவசாய நிலம் சொத்துக்கள் வாங்கலாம். அப்பா வந்து அவர் காலத்துக்கு பிறகு சொத்துக்கள் மகன்களுக்கு பிரித்து விடுவார். சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம் பிற்பாதி. மீனம் ராசிக்கு 6வது வீட்டிலே சத்துருஸ்தானத்திலே சத்துருஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று களத்திர சுகாதிபதி புதனோடு இணைந்து சர்ப்ப கிரகங்கள் கேதுவோடு இணைந்து 6ஆம் வீட்டில் செல்வது ஒரு சிறப்பான காலகட்டம். வேலை, பதவி, தொழில் முன்னேற்றம் சார்ந்து அதை பற்றி நீங்கள் வந்து யோசிப்பீங்க. இந்த மாதம் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிறேன், பாஸ் பண்ணிட்டேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன தான் பண்ணுறது? யாரை வந்து ஐடியா கேட்கலாம்? அரசு வேலையில் இருப்பவர்களை ஐடியா கேட்கலாமா? அரசியல் தலைவர்களை ஐடியா கேட்கலாமா? குடும்ப பெரியவர்களை ஐடியா கேட்கலாமா? அப்படின்னு ஒரு ஐடியா கேட்பதில், ஆலோசனை பெறுவதில் மீனவராசி என்பர்கள் இந்த மாதம் முயற்சி செய்வீங்க. ஏன்னா புதன் வந்து சூரியனோடு இணைந்து 6ஆம் வீட்டில் செல்லும்போது நண்பர்களோடு, உங்களுக்கு தெரிஞ்சவர்களோடு, என்னப்பா இது எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வேலை சார்ந்து பதவி சார்ந்து மீனவராசி என்பர்கள் நண்பர்கள் உறவினர்களோடு கலந்து பேசுவீங்க, ஃபோன் பண்ணி கேட்பீங்க. உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி அதிகாரமாக ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதிகாரம் உண்டு. அதிகார தோரணையில் செயல்படுவீங்க. உங்களை வந்து அதட்டுவதற்கு, பயமுறுத்துவதற்கு இந்த மாதம் யாரும் இருக்க மாட்டாங்க. அரசு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மீனம் ராசி என்பதற்கு சத்துருஸ்தானாதிபதி மிகச்சிறப்பாக இருக்கிறார். அப்போ வந்து அரசு உத்தியோகம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து, அதாவது நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் கூட்டு முயற்சியோடு வேலை தேடிங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 7வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். 7வது வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறுவார். களத்திராதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் புதன் வரும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் கொடுப்பார். அப்போ வந்து திருமணம் செய்யக்கூடியவர்கள், அதாவது பெண்ணுக்கு வந்து 18 வயது முடிஞ்சிருச்சா, 20 வயதுக்கு மேலே ஆகுதா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணணும். அல்லது விருப்பப்பட்டு காதலித்து கொண்டிருப்பவர்கள், வயது குறைவான பெண்ணை காதலிச்சிங்க, அவங்களிடம் ஃபோனில் பேசுனீங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு தெரிஞ்சுன்னா, இப்போ மீனராசி அன்பர்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்கள் மேலே வந்து போக்சோ சட்டம் பாயறதுக்கு வாய்ப்பு உண்டு. போக்சோ சட்டத்தில் கைதாகி 1 வருஷம்
1 வருஷம் சிறைச்சாலை செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது ஆவணி மாதம் 17 வரை அப்படி. அதன் பிறகு 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறும்போது நிச்சயம் பண்ணி திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு வயது கரெக்டாக இருக்கா, கம்மியான வயதாக இருந்தால் கல்யாணத்தை நிறுத்திடுங்க. வயது அதிகமாக இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். வயது கம்மியாக இருந்தால் கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இல்லைன்னா போக்சோ சட்டம் பாயும். அப்புறமேட்டு சிறைச்சாலை செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். எல்லாம் மாமன் பார்த்துக்குவாரு, மச்சனம் பார்த்துக்குவாரு அப்படின்னு இந்த ஆவணி மாதம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அப்புறமேட்டு பிரச்சனை உங்களுக்கு தான். அதான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த ஒரு வீராப்பு பெரிய அறிவாளித்தனமாக மீனராசி என்பர்கள் இந்த மாதம் செயல்பட்டு விடாதீர்கள். அறிவாளித்தனமாக செயல்பட்டீங்கன்னா புதன் உங்கள் ராசியில் நேசம் பெறுகிறார். அவர் 7ஆம் வீட்டில் உச்சம் பெறும்போது உங்கள் அறிவுக்கு பாடம் புகட்டி விட்டு போயிடுவார். அதனால் திருமணம் செய்யக்கூடியவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள், வயது குறைவான பெண்ணிடம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா போக்சோ சட்டம் உங்கள் மேலே பாயும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆவணி மாதம் 15 வரை 7ஆவது வீட்டிலே நீச்ச கிரகம், அதாவது புதன், அதாவது சுக்கிரன் அமர்ந்திருப்பார். 7லே சுக்கிரன் அமர்வது, அதுவும் நேசமாக அமர்வது, சனி செவ்வாய் பாரியில் இருப்பது, இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசுவது, பெண்களிடம் நீங்கள் அதிகமான உரிமை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. பெண்களால் அசிங்க அவமானம், பெண்கள் மூலம் சிறை செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்திவிடும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி தான் சுக்கிரன். நண்பர்களோடு கூட்டாளிகளோடு கூட்டாக சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்யலாம், ஒரு தொழில் தொடங்கலாம். இந்த மாதிரியான உங்கள் எதிர்காலத்திற்கு வசதி வாய்ப்புக்கு நீங்கள் நண்பர்களோடு நீங்கள் இப்போ ஆலோசனை கேட்கலாம். அதுக்கெலாம் நல்ல வாய்ப்பு உண்டு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி 8ஆவது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்கிறார். தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் வரும்போது குடும்ப நபர்கள் உங்கள் மேலே பிரியமாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு வெளியூர் மூலம், வெளிநாடு மூலம் பணம் சம்பாத்தியம், வருமானம் மீனம் ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் பிற்பாதி வரும். அதுக்கு வரத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள் ஜொலிக்கலாம். மீனம் ராசிக்கு 12ஆவது வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சந்திர கிரகணம் 12ஆவது வீட்டிலே நிகழும் போது அதிக தூரம் பயணம் செய்யக்கூடியவர்கள், விமானத்திலேயோ ட்ரெயின்லேயோ பயணம் செய்யக்கூடியவர்கள், இரவில் பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் கவனமாக சென்று கவனமாக வருவது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.